உலகெங்கும் பரிவாளும் எனதருமை சாம்பூர் குலவேளாள பெருங்குடி ரத்த சொந்தங்களுக்கும் மற்றும் சக தமிழ் உடையவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடந்த சில தினங்களாக மதுரையில் மிகப்பெரிய அளவில் ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். முதல்ல அவனியாபுரத்துலையும், அதற்கப்புறம் பாலுமேட்லையும், கடைசியாக அலங்கநல்லூர்லையும் நடத்துனாங்க. இந்த ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட நம்மளுடைய சாம்பூர் சமுதாயத்தை மட்டும் திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்க. கடந்த 2 வருடமாக ஜல்லிக்கட்டில் முதலிடம் பெற்ற நம்மளுடைய சாம்பூர் சமுதாய சகோதரர் தமிழரசனை திட்டமிட்டு புறக்கணிச்சிருக்கிறாங்க. அவர் முறைப்படி டோக்கன் வாங்கியிருந்தாலும் நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கிறனால அவர் திட்டமிட்டு புறக்கணிச்சிருக்கிறாங்க. பாலமேட்லையும் அலங்கநல்லூர்லையும் அது அவர் போய் தட்டி கேட்டதிலப்போ 10க்கும் மேற்பட்ட காவல்துறை அவரை தாக்கியிருக்கிறாங்க. இது எங்களுடைய வழியில் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தாக்குதலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவங்க அவருடைய தலையீடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். திரு மூர்த்தி அவர்கள் தொடர்ந்து நம்மளுடைய சமுதாயத்தை புறக்கணிக்கிறாரு. திரு மூர்த்தி அவர்களுக்கு பறையர்களுடைய வாக்கு வேண்டாமா, அல்லது அடுத்த முறை தேர்தலில் நிற்கும்போது எங்களை தவிர்த்து உங்களால் வெற்றி பெற முடியுமா என்பதை எங்களுடைய வழியில் சார்பாக கேட்டுக்கிறோம். தமிழக அரசு இதில் தலையிட்டு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மூர்த்தி அவர்களை அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பதவியை உடனே நீக்க வேண்டும். இந்த மாதிரி ஜாதி வெறியோடு செயல்படக்கூடிய அமைச்சரை நீங்கள் பதவியில் தொடர விடாதீங்க. இது எங்களுடைய வழியில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இனியும் இது போன்ற நிகழ்வு நடக்காமல் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.